Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் 2 வீடியோ பார்ப்பீங்க. மேபி டைம் இருந்தால் நான் என்கேஜ்மெண்ட் ஈவினிங் போடுறேன். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு விஷயம், ஃபேஸை காட்டுங்க, ஃபோட்டோ காட்டுங்க, யார் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவியூவில் தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக நாங்கள் நேற்று நைட்டே வந்து இங்கே மதுரை வந்துட்டோம். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு மெகந்தி போட்டு வீட. ஆமாம், அதாவது எப்படின்னா எப்படி இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கணும் நிம்மியும் அப்படின்றதுனால சரி ஃபர்ஸ்ட் டேவே வந்துடலாம், குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்கோன்னு வந்தோம். சரி அப்படியே வந்துட்டு பொண்ணுக்கு மெகந்தி போட்டு விட்டலாம் அப்படின்னு நம்ம மெகந்தி ஸ்டிக்கரே எடுத்துட்டு வந்து அதையும் போட்டு விட்டுட்டோம். பட் இதெல்லாம் முடிகிறதுக்கே நைட்டு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. ஆமாம், 12 கிட்டத்தட்ட நாங்கள் ரூமுக்கு வர 1 மணி ஆயிடுச்சு. இதை தூங்கி எழுந்து இப்போ காலைல 8 மணிக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து 10 மணிக்கு மேலே ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனு. ஸோ 10 மணிக்கு மேலே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட். அதனால் இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து போனோம். நாங்கள் ஐவிக்கு வரும்போது 20 கிலோமீட்டர்லேயே ரூம் போட்டுட்டோம். ரூம் போட்டுட்டு தான் நாங்கள் அவங்க போய் மெகந்தியெல்லாம் போட்டு விட்டுட்டு ஸோ மெகந்தியெல்லாம் போட்டு விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி அங்கே வந்து கிளம்பணும். இன்ட்ரோ வந்து எப்போது போல எடுக்காம விட்டுட்டோம் நேற்று. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இன்ட்ரோ எடுத்துக்கிறோம். இதே ட்ரெஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அடுத்து என்கேஜ்மெண்ட் வீடியோ வரும். ஸோ இதே ட்ரெஸ் நானும் குளிக்க கூட இல்லை, நான் இனிமேல் குளிக்கணும். கலர் இதுல ப்ளூ கலர் தெரியுது, இது பச்சை கலர் புடவை. ஆனால் ப்ளூ கலர் தான் தெரியுது. இதோ இந்த கலர் புடவை. ப்ளவுஸ் கலர் மட்டும் ஒழுங்கா தெரியுது, புடவை கலர் ப்ளூவா தெரியுது. அது டபுள் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியல, இதானா பச்சை கலர் புடவை. ஸோ கை வலிக்கிச்சிங்க, அதனால வந்து டக்குனு வீடியோ கட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 மணிக்கு ரூமுக்கே 1 மணி தான் வந்தோம்னு சொன்னேன் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து 1:30 மணி அது மாதிரி கிளம்பணும். கரெக்டாக 6 ஹவர்ஸ்ல எல்லாம் மதுரையே வந்து ரீச் ஆகியாச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே வெறுத்த ஒரு தருணம் தான். ஏன்னா சேலம் இந்த தொப்பூர் இருக்குல்ல, தொப்பூர்லேருந்து சேலம் அவுட்டர் வர்றதுக்கு எங்களுக்கு 4 hours வந்து ஆடுச்சு. ஸோ ஒரு இன்ச் பை இன்ச்சா நான் வந்து இவ்வளோ டிராஃபிக், அதுவும் சம்பந்தமே இல்லாத சாட்டர்டேல போய் நினைச்சோம்னா முன்னாடி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதாச்சும் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கோம்னு நினைச்சோம். எதுவுமே இல்லைங்க, சும்மா டிராஃபிக். 4 மணி நேரம் வந்து கரெக்டாக தொப்பூர்லேருந்து சேலம் அவுட்டர் கிராஸ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. வெறுத்துட்டோம், அவ்வளோ டிராஃபிக். அதனாலதான் சொல்ல போனா அவ்வளோ லேட்டா வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து போனதே இல்லைன்னா 6 மணிக்கெல்லாம் நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம். எங்க பிளான் பண்ணி நாங்கள் வந்து 6 மணி ரீச் ஆயிட்டு ஒரு 1 hourல வந்து முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சோம். பட் வந்து பொண்ணுக்கு மெகந்தி போட்ட வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இனிமேல் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து அயக் மெகந்தி ஸ்டிக்கர்ன்ற யூடியூப் பேஜ்ல வந்து வரும். லாங் வீடியோவாவே எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து மறக்காம பாருங்க. சேனல் லிங்க் மறக்காம கீழே கொடுத்துருங்க. அந்த வீடியோ வர்ற வரையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் வீடியோ வரும். ஏன்னா அது புது சேனல்ன்றதுனால டக்குன்னு வீடியோ வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் வந்து ஆகாது. அதுவும் இல்லாம இப்பதான் நம்ம சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பெரிய வீடியோவே வந்து போடவே போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய வீடியோ. என்ன சொல்லணும், பாவம் இவங்க மெகந்தி போடவே இல்லை, டைம் கிடைக்கல உங்களுக்கு. இருந்தாலும் நேற்று நைட் எங்கிட்ட சொன்னாங்க, என்னால் சுத்தமாக முடியல, செம்ம டயர்டு, இருந்தாலும் போடலாம் தான் சொன்னேன். எப்போதும் வந்து கையில போட்டுட்டே தான் இருப்பேன். எல்லாருக்குமே தெரியும் கை வந்து எப்போதும் மெகந்தியா இருக்கும்ட்டு. ஸோ நேற்று வந்து அந்த பொண்ணுக்கு வந்து போட்டு விட்டேன். பாவு கோக்கிலாவும் சொன்னேன், அக்கா நீங்க போட்டுருங்க, உங்க கை இப்படி பார்க்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. நான் சரிடா எப்படியாச்சும் காலைல போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா பட் வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் தான். இதுக்கே நாங்கள் ரொம்ப பேசிட்டோம். போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அகைன் வீடியோ பார்க்கலாம். கரெக்டா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா பொண்ணே வெக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பொண்ணுன்னா வெக்கப்படதான் செய்வாங்க. இல்லை வீடியோ அது என்னன்னு சொல்லுவாங்க, வீடியோவில் வந்து ஃபேஸ் காட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஷை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவில் மட்டும் ஃபேஸ் மட்டும் வந்து காட்ட போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோட்டோ காட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. டேரெக்டாக ஃபோட்டோ காட்டுறதை விட எப்படி இருந்தாலும் இன்னும் 2 days தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஃபேஸே வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்கே வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபைனலாக பொண்ணோட ஃபேஸும் பையனும் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கிறாப்புல. பையனோட ஃபேஸையும் சேர்த்து நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம். பொண்ணோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணிடலாம். வெக்கப்பட்டுக்கிட்டே ஏமா நீ வெக்கப்படாம எனக்கு வெக்கப்படுது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா கோகிலா. ஆமா, ஏன்னா ஹெச் வர்றதுனால கோகிலா, நிர்மல்குமார். ஸோ பொண்ணு மாப்பிள்ள வந்து இவங்க தான். அப்படியே வந்து கேமரா பார்த்துக்கோங்க 2 பேரும். இவங்க 2 பேரோட ஜோடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி. கையை கட்டிட்டு